ஹலோ ஃபார்மர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி போகிறோம்னா, நம்ம கவா தெரிஞ்சுட்டுக்கூடிய மல்லி செடிகளுக்கு வித்யுத் பிளாங்க் ஃபில்டர் பயன்படுத்தியிருந்தோம். ஸோ அதுக்கு பிறகு நம்ம இப்போ பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரே பண்ணுறோம். ஸோ எந்த மாதிரியான உயிரியல்கள் கலந்து நம்ம இப்போ மருந்து ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பூச்சிக்கொல்லியும் உயிரியல்களையும் கலந்து தான் பயன்படுத்துகிறோம். ஸோ பூச்சிகள்னு பார்க்கும்போது நம்ம இயல்பாக பயன்படுத்தக்கூடிய பூச்சிக்கொல்லி தான். உயிரியல்னு பார்க்கும்போது நம்ம இசபியானும் குவாண்டிஸும் மாற்றி மாற்றி ரெகுலராக பயன்படுத்துவோம். ஸோ இந்த டைம் நம்ம ஆல்ரெடி செடி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறதுனாலையும் வெப்பம் தொடர்ச்சியாக அதிகமான அளவில் பதிவாகிட்டு இருக்கிறதுனாலையும் நம்ம 2 உயிரிகளையுமே சேர்த்து பயன்படுத்த போகிறோம். ஸோ என்னென்ன மருந்துகள் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற எல்லாமே இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரொஃபனோஸ் 50% ஈஸி ஃபார்முலேஷன் இருக்கக்கூடிய பூச்சிக்கொல்லி செல்க்ரான் எடுத்து வந்திருக்கோம். 1 லிட்டர் தண்ணிக்கு 1.5 ml அப்படிங்கிற விதத்தில் 24 ml எடுத்து வந்திருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட்டு ரோபோட், அதாவது எமோட்டின் பென்சோயிட் 5% Hg தான். இது 1 லிட்டர் தண்ணிக்கு 0.5 அப்படிங்கிற விதத்தில் நம்ம 8 கிராம் எடுத்து வந்திருக்கோம். ஸோ இந்த ரெண்டுமே புழுக்களுக்காக. அண்ட் நெக்ஸ்ட்டு ஃபென்பைராக்சிமேட் 5% ஈஸியில் இருக்கக்கூடிய மிட்டிகேட் அப்படிங்கிற பெயின்கொல்லி 1 லிட்டர் தண்ணிக்கு 1 ml அப்படிங்கிற விதத்தில் 16 ml எடுத்து வந்திருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம குவாண்டிஸ் அப்படிங்கிற பயோஸ்டிமுலன்ட் பயன்படுத்த போகிறோம். இது 1 லிட்டர் தண்ணிக்கு 2 ml அப்படிங்கிற விதத்தில் 32 ml எடுத்து வந்திருக்கோம். அண்ட் இதே மாதிரி தான் நம்ம இசபியானையும் கலக்கிறோம். இசபியான 1 லிட்டர் தண்ணிக்கு 2 ml அப்படிங்கிற விதத்தில் நம்ம சேர்த்து கலக்கிறோம். அண்ட் இப்போது இந்த 2 உயிரிகளையும் நம்ம கலந்து பயன்படுத்துகிற மூலமா எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், அண்ட் நம்ம வித்யுத் பிளாங்க் ஃபில்டர் பயன்படுத்தி எவ்வளோ நாட்களுக்கு பிறகு இதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கடைசியாக வித்யுத் பிளாங்க் ஃபில்டர் ஜூலை 18ஆம் தேதி சாலிட் இன்ஜின் கொடுத்துருந்தோம். ஸோ அது கொடுத்ததுலேருந்து சரியாக 3 நாட்கள் ஆகுது. ஸோ இந்த 3 நாட்களில் அந்த செடிகள்லாம் பெருமளவு ஸ்ட்ரெஸ்க்குள்ள ஆகலை. ஸோ அந்த பயிர்களுக்கு நம்ம இப்போது ஸ்ப்ரே பண்ணலை. அதுக்கு முன்னாடி 1 வாரத்துக்கு முன்னாடி நம்ம பயன்படுத்தி வந்துக்கூடிய மல்லி செடிகளுக்கு தான் நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம். அதாவது அந்த மல்லி செடிகளுக்கு எல்லாமே ஸ்ட்ரெஸ் இப்போது பீக்கில் இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா 2 வார காலம் ஸ்ட்ரெஸ் ஆகும். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 1 வாரத்துக்கு பிறகு தான் ரொம்ப அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ இது இயல்பாக ரொம்ப கூலரான டெம்பரேச்சர், அதாவது மழை காலத்துலேயோ இல்லைனா பனிக்காலத்துலேயோ இருக்கக்கூடிய டே டைம் டெம்பரேச்சர் இல்லாத காரணத்தினால அதீத வெப்பம் இந்த வெயில் காலத்தில் பதிவாகக்கூடிய காரணத்தினால செடி இயல்பாக இந்த பிளாங்க் ஃபில்டருக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிறத காட்டிலும் இது இன்டர் கனெக்டடாக ஹீட் ஸ்ட்ரெஸ்ஸர் மூலியமாகவும் இன்னுமே ஸ்ட்ரெஸ் ஆன மாதிரி காணப்படும். ஸோ இது நமக்கு எந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னா, இலைகளுக்கு போதுமான ஊட்டச்சத்துக்கள்லாம் இருந்தும் அதிகளவோ இல்லைனா குறைந்தளவோ தண்ணி போகாமல் மஞ்சள் இலைகள் தோன்றும். ஸோ எந்த ஒரு டிசீஸோ இல்லைனா பெஸ்ட்டோ இல்லாமல் மஞ்சள் இலைகள், அதாவது இலை அந்த சத்து போதாதது மாதிரி மஞ்சளாக ஆரம்பிக்கும். ஸோ அது ஸ்ட்ரெஸ்ஸுனால தான். ஏன்னா பிளாங்க் ஃபில்டரோட ஸ்ட்ரெஸ் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு ஹீட் ஸ்ட்ரெஸ், இந்த ரெண்டும் இருக்கும்போது இந்த மாதிரி இலைகள் மஞ்சளாகும். அண்ட் டே டைமில் போதுமான நீர் இருந்தும் அதீத வெப்பத்தினால இலைகள் வாடும். ஸோ இந்த இலைகள் வாடுறதுக்கு காரணம் இந்த பிளாங்க் ஃபில்டரோட ஸ்ட்ரெஸ்ஸும் அண்ட் அதீத வெப்பத்தினாலையும் சேர்ந்தே வாடும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில அழுத்தங்கள் மல்லி செடியோட வளர்ச்சியை தற்காலிகமாக தடை பண்ணும். அண்ட் அது ஆரோக்கியத்தை எந்த அளவுக்கு குன்ற வைக்குது அப்படிங்கிறது அப்போதைக்கு இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலை பொறுத்து அமையும். அதாவது அதீத வெப்பம் அண்ட் போதிய நீர் கிடைக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரியான நிலைகளை பொறுத்து அமையும். ஸோ இதில் நமக்கு அதீத வெப்பம் பதிவாகிட்டு இருக்கிறதுனால செடி கூடுதலாக ஸ்ட்ரெஸ் ஆகுது. அண்ட் தண்ணீர்னு பார்க்கும்போது நம்ம மல்லிகை செடிகளுக்கு சொட்டு நீர் பாசனம் மூலியமாக தான் தண்ணி விடுறோம். அப்படிங்கிறதுனால நம்ம பாய்க்கிற முறை இல்லை. அப்படிங்கிறதுனால நம்ம விடுற தண்ணி செடிக்கு போதுமான அளவு வந்துச்சுனாலும் செடியை சுற்றிலும் இருக்கக்கூடிய மணல் அதீத வெப்பத்தினால கொதிக்கும் போது செடியை சுற்றிலும் இருக்கக்கூடிய அந்த அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர் இன்னுமே கூடுதலாக இருக்கும். ஸோ இது இன்னுமே செடியை ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளாகும். ஏன்னா ஆல்ரெடி பிளாங்க் ஃபில்டரோட ஸ்ட்ரெஸ்ஸில் நிற்கிறதுனால. அண்ட் இன்னொன்று, இந்த 1 வாரத்துக்கு பிறகு தான் துளிர்க்கக்கூடிய கொப்புகள் எல்லாத்துலேயுமே மொட்டுகள் கொப்புகளோட உயரம் கம்மியாக இருக்கும். அண்ட் மொட்டுகள் அதிகமான அளவில் எடுக்கும். துளிர்க்கக்கூடிய கொப்புகள்லேயுமே மொட்டுகள் எடுக்கும். அதாவது இலைகள் வராமல் அரும்புகளில் மொட்டுகள் வர்றதுக்கான நிகழ்வும் இனிமேல் தான் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ நம்ம குறிப்பிட்டது போல் அதிகமான துளிர்க்கக்கூடிய கொப்புகளில் மொட்டுகள் வர்றதுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒன்று என்னென்னா, செடி ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளாகி அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து அதுவாக ரிலீஃப் ஆகி சுலபமாக ரெக்கவர் ஆக முடியல, அதுக்கேற்ற காலநிலை இல்லை அப்படின்னா அதுக்கு நம்ம உயிரியல் பயன்படுத்தி அதை பேலன்ஸ் பண்ணி அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து செடி பெருமளவு பாதிக்கப்படாமல் ரிலீஃப் பண்ணணும். ஸோ அப்படி ரிலீஃப் பண்ணி ரெக்கவர் பண்ணால் மட்டும்தான் அதிகமான கொப்புகள் தோற்றுவிச்சு அதிகமான மொட்டுகள் எடுக்கும். ஸோ அதுக்கான ஸ்ப்ரே தான் இந்த ஸ்ப்ரே. ஸோ நம்ம கம்பைன் பண்ணியிருக்கக்கூடிய மருந்துகளில் புழுக்களுக்கு நீங்கள் எந்த ஒரு மருந்துகள் பயன்படுத்தி இருந்தனாலும் சரி, இல்லை பெண்களுக்கு எந்த ஒரு மருந்து பயன்படுத்தினீங்கனாலும் சரி, இந்த 2 உயிரிகள் நீங்கள் சேர்த்து பயன்படுத்தும் போது ரொம்பவே பவர்ஃபுல்லான பயோஸ்டிமுலன்ட் ஸ்ப்ரேவாக இது இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த குவாண்டிஸ் பயோஸ்டிமுலண்ட்டை பொறுத்தவரை சுற்றுச்சூழலால் ஏற்படக்கூடிய அசௌகரியமான அதீத வெப்பம், போதிய நீர் கிடைக்காம வறட்சி, இந்த மாதிரியான நிலைகளில் பயிரை எந்த அளவுக்கு தாங்க வைக்க முடியுமோ அதுக்கான செயல்பாடை செய்கிறது தான் இந்த குவாண்டிஸ். ஸோ இது இந்த வெப்பத்தினாலையும் வறட்சியினாலையும் இந்த சுற்றுச்சூழலில் இந்த செடியை சுற்றிலும் இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் டெம்பரேச்சரை தாங்கிறதுக்கு செடியை வடிவமைக்கும்.
அண்ட் இந்த இசபியான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஆல்ரெடி செடி இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து அடுத்த கட்ட வளர்ச்சி நோக்கி பயிர் எடுத்துகிட்டு போகிறதுக்கு உதவும். அதாவது அதிகமான கொப்புகளை தோற்றுவிக்கிறது. ஸோ இந்த வித்யுத் பிளாங்க் ஃபில்டர் பயன்படுத்தி ஒரு வாரத்துக்கு பிறகு நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணும்போது துளிர் இருக்கக்கூடிய கொப்புகளோட எண்ணிக்கை இயல்பாக இருக்கிறத காட்டிலும் அதிகமாக இருக்கும். ஏன்னா செடி வந்து வெவ்வேறு அழுத்தங்களுக்கு உட்பட்டிருந்து அந்த அழுத்தங்களில் இருந்து அதுவாக ரெக்கவர் ஆகுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் எடுக்கும். ஸோ அது ரெக்கவர் ஆகுறதுக்கான ப்ராசஸை நம்ம இன்னுமே பூஸ்ட் பண்ணும்போது அது ரெக்கவர் ஆகக்கூடிய ஸ்பீட் அதிகமாக இருக்கும். அண்ட் ரெக்கவர் ஆனதுக்கு பிறகு துளிர் இருக்கக்கூடிய கொப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கு இந்த இசபியான் வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். அண்ட் இது இல்லாமல் இந்த இசபியான் பயோஸ்டிமுலண்ட்டுமே சுற்றுச்சூழலில் ஏற்படக்கூடிய அசௌகரியங்கள்லேருந்து பயிரை ஓரளவு தாங்க வைக்கிறதுக்கான வடிவமைப்பை இது வந்து கொடுக்கும். ஸோ அதுக்கான செயல்பாடை வந்து இந்த இசபியானில் இருக்கக்கூடிய அமினோ ஆசிட்ஸும் சரி அண்ட் இந்த குவான்டிஸில் இருக்கக்கூடிய வினாசி மெட்டபாலிட்ஸ் அப்படிங்கிற டெக்னாலஜியும் சரி இந்த ரெண்டுமே செய்யும். ஸோ இதில் வந்து நம்ம குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னா இந்த 2 பயோஸ்டிமுலண்ட்டையும் சேர்த்து பயன்படுத்தும் போது செடிக்கு இருக்கக்கூடிய அசௌகரியங்கள் அது எந்த மாதிரியான அசௌகரியமாக இருந்தாலும் சரி அதை தாங்கி பயிர் வந்து ஆல்ரெடி எந்த ஸ்டேட்டில் இருக்கோ அந்த அழுத்தத்துலேருந்து மீண்டெழுந்து செடியோட எந்தெந்த இடத்துலலாம் கொப்புகள் துளிர்விக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கோ அந்த எல்லா இடத்துலையுமே கொப்புகள் துளிர்விக்க செய்யும். ஸோ இப்படி ஆகும்போது நம்ம ஸ்ப்ரே பண்ணதுலேருந்து அரும்பு எடுத்ததுலேருந்து சரியாக 15வது நாள் பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிக்கும். ஏன்னா ஒரு பூஞ்சுற்றுன்னு எடுத்துட்டோம்னா ஒரு தாவரநிலை வளர்ச்சி 15 நாட்கள் முடிவடைஞ்சதுக்கு பிறகு பூக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது துளிர்க்கக்கூடிய அரும்பில் வந்து ஒரு வாரத்திலேயே மொட்டுகள் தென்படும். அதுலேருந்து ஒரு வாரத்தில் பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும். ஸோ 15 நாட்களுக்கு பிறகு நம்ம ஸ்ப்ரே பண்ணி இருந்திருக்கக்கூடிய இந்த இசபியானோட ரிசல்ட்டையும் அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சாயில் ரெஞ்சி கொண்டு வந்திருக்கக்கூடிய வித்யுத் பிளாங்க் மெத்தடோட ரிசல்ட்டையும் சேர்த்து மகசூலாக நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் அகைன் இதில் இருந்து இன்னொரு விஷயமும் இருக்குது. அதாவது நம்ம குறிப்பிட்டது போல் பயோஸ்டிமுலண்ட் சேர்த்து பயன்படுத்துகிறதா இருக்கட்டும் இல்லைனா அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் பேக்லோபியூட்ரஸில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பிளாங்க் ஃபில்டரோ வித்யுத்தோ இல்லைனா கல்டர் போன்ற பிளாங்க் ஃபில்டர் நீங்கள் பயன்படுத்திட்டு இந்த மாதிரி பயன்படுத்துனீங்கனாலோ குறிப்பாக பயிர்களுக்கு போதுமான உரத்தை வந்து நீங்கள் உரமிட்டு இருந்துருக்கணும். முடிஞ்ச அளவு இயற்கை உரமிட பாருங்கள். ஏன்னா இயற்கை உரத்தில் வந்து கான்ஸ்டண்ட்டாக ஊட்டச்சத்து வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ செயற்கை உரம்னு பார்க்கும்போது மழை பெய்யும் போதோ இல்லைனா செடிக்கு போதாத நிலை ஏற்படும் போதோ உடனே ஊட்டச்சத்து குறைபாடு வந்து ஏற்படும். இது வந்து இயற்கை உரத்தில் உடனே ஏற்படாது. ஸோ இது வந்து நீங்கள் கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா ஸ்ப்ளிட் டோஸ் பயன்படுத்துங்க. அதிகமாக பயன்படுத்துகிறத 2-3 முறை குறைவான அளவில் பயன்படுத்துங்க. ஸோ இது வந்து பயிருக்கு ஏற்படக்கூடிய ஊட்டச்சத்து குறைபாடை நீண்ட நாட்கள் ஏற்படுறத வந்து தவிர்க்கிறதுக்கு வழிவகுக்கும். ஸோ நீங்கள் சரிவர உரமிட்டுட்டு இந்த மாதிரி பிளாங்க் ஃபில்டர் பயன்படுத்திட்டு பயோஸ்டிமுலண்ட் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா தான் மகசூல் வந்து அதிக அளவு கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இயல்பாக கிடைக்கக்கூடிய மகசூலே தான் கிடைக்கும். ஸோ அதோட தன்மை மட்டும் கொஞ்சம் கூடுதலாக இருந்த மாதிரி இருக்கும். காரணம் இந்த பிளாங்க் ஃபில்டரால். அண்ட் இன்னொன்று எதனால் இந்த வித்யுத் பிளாங்க் ஃபில்டர் வந்து பயன்படுத்தி 3 நாட்கள் இருக்கக்கூடிய மல்லி செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஹார்மோனை அட்ஜஸ்ட் பண்ணும். நம்ம ப்ரீவியஸாகவே நிறைய வீடியோஸில் குறிப்பிட்டு வந்திருக்கோம். கிப்ரலின் சிந்தசிஸ் அதாவது கிப்ரலின் அப்படிங்கிற ஹார்மோன் சுரக்கிறத வந்து தடை பண்ணி மீதமுள்ள ஹார்மோனோட செயல்பாடு எல்லாமே மகசூல் அதிகரிக்கிறதுக்கான நிலையை நோக்கி கொண்டு போகும். ஸோ அந்த செயல்பாடில் தாவரத்தில் இந்த செயல்பாடு வந்து இன்னர் பிளான்ட்டில் செடியோட உட்புறத்தில் நீண்ட நாட்கள் நடக்கும். குறைந்தபட்சம் 14 நாட்கள்லேருந்து அதோட செயல்பாடு நிற்கிற வரையுமே நடக்கும். ஸோ அதாவது 4 மாதத்துலேருந்து 6 மாதம் வரை கூட நீடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அளவை பொறுத்து. ஸோ அதனால் நீங்கள் அந்த பிளாங்க் ஃபில்டர் பயன்படுத்தினதுலேருந்து குறைஞ்சபட்சம் ஒரு வாரத்துக்காவது வேறு எந்த ஒரு பயோஸ்டிமுலண்ட்டும் பயிரோட வளர்ச்சியை ஊக்குவிக்கிற மாதிரி பயன்படுத்தக்கூடாது. ஸோ அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா கீழ்ப்புறம் இருக்கக்கூடிய அந்த சாயில் ரெஞ்சிங் பண்ணோட எஃபெக்ட் வந்து செடியோட உயரத்தையும் வளர்ச்சி அந்த கொப்புகளோட வளர்ச்சியையும் குறைக்கிறதுக்கான செயல்பாடாக இருக்கும். இந்த மாதிரி பயோஸ்டிமுலண்ட் வந்து நீங்கள் முன்னாடியே 3 நாட்களில் பயன்படுத்திங்க அப்படின்னா அது அதிகமான கொப்புகளை தோற்றுவிக்கிறதுக்கான செயல்பாடாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருக்கிறதுனால இது வந்து எந்த மாதிரியான விளைவுகளை மல்லி செடியில் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது வந்து நம்மளால் தெளிவாக சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறது தவிர்க்கிறது நல்லது. அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட அக்ரிகல்ச்சர் சேனலில் நீங்கள் புதிய வீடியோ பார்க்கக்கூடிய விவசாயிகள் இருக்கீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.